ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கிசிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 21/10/2025 ஸ்ரீ சக்தி SS 490க்கான கிசிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை அந்த ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை 740 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா 693, அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை 487 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டு. ஏன் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுக்கிறோம்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் உண்டு. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்திங்கிற பேரில் வருது நண்பா. இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல்னு கொண்டு வந்திருக்கும். மிஸ்ஸிங் சீரியல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 10 சீரியலில் நம்மளுக்கு 9க்கு மேலே வரலண்டா அந்த நம்பர்ஸை நம்ம மிஸ்ஸிங் சீரியலில் எடுப்போம். அப்படி எடுக்கிற நம்பரை நம்ம தொடர்ந்து வர்ற வரைக்கும் மற்ற ட்ராக்களில் டச்சாக பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். ஸோ சேம் தான் இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ட்ராவுக்கு சேம் தான் கொடுத்துருக்கோம். அதாவது போன ட்ரா கொடுத்த மாதிரியே தான் இந்த ட்ராவிலையும் கொடுக்கணும். இந்த ட்ராவுடைய மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம 250ன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நண்பா. 3 நம்பராக கிடச்சிருக்கு. ஆனால் இந்த 3 நம்பரு இந்த ட்ராவுக்கான பெயர்க்கியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த 3 நம்பருமே அதிகப்படியான ட்ரா மிஸ் ஆகிருந்த நம்பர். அதனால் இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சீபோர்ட் அல்லது ஆல் போர்ட், அதாவது மிஸ்ஸிங் சீரியல்னாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் ஏ போர்டு அல்லது சீபோர்டில் தான் வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது சீபோர்டு சேனலுங்கிறதுனால நம்ம சீபோர்டு கொண்டு வந்திருக்கோம். 2 5 அதோட 0 250ன்னு சொல்லிட்டு இந்த ட்ராவுக்கு நம்ம சீபோர்டு கொண்டு வந்திருக்கோம். இப்படி 3 நம்பரை கொடுத்தா நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் டவுட் வரும். ஸோ 0 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஜாய்ஸ் தான். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான சியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா போன ட்ரா நம்மளுக்கு ஏற்கனவே சி நம்மளுக்கு 0 கிடச்சிருச்சு. அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 5ன்னு தான் இருக்குது சீபோர்டை பொறுத்த வரைக்கும். இந்த ட்ராவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 250205 இதை அப்படியே பரட்டி அடித்தோம்னா 522050. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது நம்ம கெஸ்ஸிங் படி தான் கொடுத்துருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. ஒரே செட்டாக வரதாக இருந்தால் நம்ம லக் இருந்துச்சுன்னா இது நம்மளுக்கு 205 அல்லது 502 கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 0வை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சீபோர்டுக்கு சான்ஸ் கம்மி தான். ஒருவேளை கேம் டபுளாக இருந்தால் வேணால் நம்மளுக்கு 0 வரலாம். மற்றபடி சீபோர்டில் 0 வர்றதுக்கு இந்த ட்ராவுக்கு கொஞ்சம் லோ சான்ஸ் தான். டபுளாக இருந்தால் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேணால் 22 55 00 கேம் டபுளாக இருந்தால் வரலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இந்த கெஸ்ஸிங் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓரளவு ஒன்றுமே புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணுங்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த 250வை கனெக்ட் பண்ணுவோம். இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் மொத்த ட்ரா அப்படின்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் கவனிங்க, இது 1, இது 2, இது 3, இது 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 9 ட்ரா நம்மளுக்கு வரவே இல்லை. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 தான் மிஸ்ஸிங் சீரியலாக இருந்துச்சு. ஆனால் நம்மளுடைய இந்த 10வது ட்ராவில் நம்மளுக்கு 0 வந்துருந்துச்சு. அதே மாதிரி நம்ம மிஸ்ஸிங் சீரியல் நம்பர்ஸை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு விட்டிருந்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடச்சிருக்கிற இந்த 5, இந்த இடத்துல கிடச்சிருக்க இந்த 2, இது நம்மளுக்கு லோ சான்ஸில் எடுத்திருந்த நம்பர்ஸ். இந்த இடத்துல நம்மளுக்கு லோ சான்ஸில் கிடச்சது 5 2 கிடச்சிருந்துச்சி. 0வை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே நம்மளுக்கு மிஸ்ஸிங்கில் இருந்துச்சு.
இதில் கவனிச்சிங்கனாலே தெரியும். இதில் கவனிங்க 3, 6, 7 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து M வந்து 0, 1, 4, 8 இந்த இடத்துல M வந்து 0, அதுக்கடுத்து 9, 3, 9 இந்த இடத்துல நம்மளுக்கு M வந்து 0, அதுக்கடுத்து 7, 6, 3 M வந்து 0, அதுக்கடுத்து 7, 4, 5 M வந்து 0. மொத்தமாக நம்மளுக்கு இங்கே 5 ட்ரா ஆயிடுச்சு. அடுத்து கவனிங்க 7, 2, 7 M வந்து 0, அதுக்கடுத்து 1, 4, 4 M வந்து 0, அதுக்கடுத்து 4, 8, 7 M வந்து 0, அதுக்கடுத்து 6, 9, 3 M வந்து 0. கடைசியாக நம்மளுக்கு வந்து 4, 7, 0ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 0 வந்து ஹிட் ஆச்சு. இப்படி நம்மளுக்கு பழைய நம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் டபுளில் உட்காரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இன்னமும் டபுள் கிடைக்கல, சிங்கிளில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்குது. 3 நம்பர்ஸ்க்கு மேலே சிங்கிளில் தான் உட்காந்துருக்கு. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இஃப் கேம் டபுள் டபுள் 2, டபுள் 5, டபுள் 0ன்னு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஃபார்மேட் படி தான் போட்டிருக்கோம், தனிப்பட்ட எதுவுமே கிடையாது. இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். மிஸ்ஸிங் சீரியலில் வந்து நம்மளுக்கு அதிகப்படியாக வந்து நம்மளுக்கு போர்டுகள் கிடைக்கும் டைரெக்டாகவே. ஸோ அதனால தான் நம்ம மிஸ்ஸிங் சீரியல்ஸை அதிகப்படியாக ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதை நம்ம போனட்டாக ஃபாலோ பண்ண அதே மிஸ்ஸிங் சீரியல் தான் நம்மளுக்கு வந்து 0 வந்து ஜி போர்டில் கிடச்சிருந்துச்சி. ஸோ 0 நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 0 வந்து டபுளில் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லட்டுன்னா அது கூட மிஸ் ஆகிருந்தால் நம்மளுடைய இந்த 2, 5 நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோ தள்ளி விடுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம முன்கூட்டியே வந்து சி போர்டில் என்ன பெயர் என்னன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்குறோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங்கை பயன்படுத்தி பாருங்கள். செவ்வாய்னாலே நம்மளுக்கு ஸ்ரீசக்தி. ஸோ ஸ்ரீசக்தி டு ஸ்ரீசக்தி ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இது எல்லாமே ஏபிசி போட்ட ரிசல்ட்டை வச்சு தான் பயன்படுத்தியிருக்கிறோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வினியை தரும்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்க ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் நண்பா. அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 21/10/2025 ஸ்ரீசக்தி SS 490க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பழைய அதே மிஸ்ஸிங் சீரியலை தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த ட்ரா நம்ம பெய்ட்ஸுக்காக ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் பெய்ட்ஸ். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் அண்ட் பெயர் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.